வணக்கம். நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓவியம் ரஞ்சன் பேசுகிறேன். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஒரு அசிங்கமான ஒரு பதிவை திரு சீமான் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாரு. அவருடைய அசிங்கமான ஒரு ஏளனமான பாட்டு, அருவருக்கத்தக்கக்கூடிய பாட்டு, இதெல்லாம் யார் உங்களுக்கு இவ்வளவு தைரியம் கொடுக்குறான்றது தெரியல. அந்த சாட்டை முருகன் இப்போ சவுக்கு சங்கர சவுக்கால் அடிச்சது போல இந்த சாட்டை முருகனை சாட்டையால் அடிச்சாதான் வழிக்கு வரும். எனக்கு தெரிஞ்ச நான் கேட்கிறேன், இவ்வளவு தைரியமா ஒரு மாபெரும் தலைவர் 5 முறை முதலமைச்சர், முட்டாள்களுக்கு தெரியணும் 5 முறை முதலமைச்சர், நீ இவ்வளவு தைரியமா பேசுற ஒரு தலைவரை பத்தி, அதுவும் அவருடைய மறைவுக்கு பிறகு பேசுற, நீ எவ்வளவு தைரியம் இருந்தா அவரை அவ்வளவு கேவலமான வார்த்தைகள்ல எத்தனையோ பேர் தொண்டர்கள் அவருக்கு ஒரு பிரச்சனை தான் தீக்குளிக்க கூட தயாராக இருந்தாங்க. அந்த தலைவனை அத்தனை பேரும் பொதுவான தலைவர், தமிழ்நாட்டுக்கு பொதுவான தலைவர் மாபெரும் கலைஞர் அவர்கள். அந்த தமிழக தலைவர் டாக்டர் கலைஞரை பத்தி இவ்வளவு கேவலமா நீ பேசுறன்னா உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும் உடம்புல? நான் கேட்கிறேன். இன்னும் யாரும் கேட்கலன்றதுனால நீங்க திமிரா பேசிட்டு இருக்கீங்களா? உங்களை யாரும் அடக்கலன்றதுனால, அடக்குமுறையை உங்ககிட்ட பயன்படுத்தலன்றதுனால நீ பேச எவ்வளவு தைரியம் இருந்தா நீ வார்த்தைகளை தகாத வார்த்தைகளை ஒரு மாபெரும் தலைவரை பற்றி நீ பேசுற, மறைவுக்கு பிறகு பேசுற. உனக்கெல்லாம் ஒரு அரசியல் தலைவனா? அறிவர் லீடர் நீ சொல்லிக்கிற அரசியல் தலைவர். ஆனா மிஸ்டர் சீமான், உனக்கு அழிவு காலம், அரசியல் அழிவு நெருங்கி போச்சு. எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க, நீங்க பண்ற பதிவெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் ஓ சீமான் ஒரு தடவை. ஆனா இன்னைக்கு எல்லாமே அழிஞ்சு போச்சு. இந்த ஒரே ஒரு விஷயத்தால அனைத்து தமிழ்நாட்டு மக்களும் உங்களை வெறுப்பார்கள். சிரிக்கிறது, அவன் சாட்டை முருகன் ஸ்டேஜ்ல பேசுறான், இந்த ஆள் சிரிக்கிறான். வெக்கமா இல்ல? சிரிப்பு எங்க இருந்து வந்தது? ஒரு நல்ல தலைவன் கூப்பிட்டு கட்டிச்சிருக்கணும் அந்த மாதிரி பேசாத நீட்டு. சிரிக்கிற அந்த மீட்டிங்ல வயிறு எரியுது எங்களுக்கெல்லாம் பார்த்துட்டு. ஆனா உண்மையிலே சொல்றேன், அந்த சீமான் என்ற ஆட்களுக்கு அடக்குமுறையை நம்ம தளபதி அவர்கள், நம்ம முதலமைச்சர் அவர்கள் பயன்படுத்தினால்தான் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் அடங்குவாங்க. ஆனா நீங்க பேசுறதுனால உண்மை, ஆனா உன்னுடைய அழிவுக்கு நீங்களே வழிவகுத்துக்கிட்டீங்க. அதுதான் நான் சொல்ல முடியும். இளைஞர்கள் உங்க பின்னாடி இளைஞர்களுக்கு இதான் சொல்லி கொடுப்பியா? நான் கேட்கிறேன். அந்த இளைஞர்களுடைய வருங்காலம் இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் சொல்லி கொடுத்து இந்த மாதிரி தலைவர்கள மாபெரும் 5 முறை முதலமைச்சராக இருந்த தலைவர், தமிழ்நாட்டுக்காக உழைத்த தலைவர், எல்லாரும் பாராட்டப்பட வேண்டிய தலைவர், இன்னைக்கு தலைவர் இன்னைக்கு மோடிஜி கூட அவரை இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள், எல்லாரும் அவருக்குன்னு அந்த மரியாதையை பண்ணுவாங்க. அண்ணாமலை அவர்கள், திரு அண்ணாமலைஜி அவர்கள் திமுகவை கடுமையாக விமர்சித்தாலும் தலைவர் மேல் பற்றும் பாசமும் மரியாதையும் கொண்டவர். நான் பலமுறை அவருடைய பதிவை பார்த்திருக்கேன். தலைவர் மேல பற்று, பாசம், அவருடைய செயல் திட்டங்கள் எல்லாத்தையுமே அவர் எப்போதும் பாராட்டுவார். உங்களை மாதிரி ஒரு மட்டமான கேவலமான அரசியல் பண்ணி தமிழ்நாட்டுல பண்ணி நீ தலைவனா ஆகணும்ன்றதெல்லாம் மனசுல கனவுல கூட நினைக்காதீங்க. இனியோட உங்களோட அழிவு காலம் நெருங்கி விட்டது மிஸ்டர் சீமான். சத்தமாக பேசுறது, எல்லாத்துக்கும் கத்துறது நான்சென்ஸ். உங்க அரசியலுக்கு குப்பத்தட்டையில போடு சீமான். நீ முதல்ல உன்னுடைய ஒழுக்கத்தையும் உன்னுடைய வாயையும் அடக்கிட்டு, இல்லைன்னா பல விளைவுகளை நீங்க சந்திப்பீங்க. தமிழ்நாட்டு மக்களிடம் பல விளைவுகளை சந்திப்பீங்க. நான் சொல்லிட்டேன், எல்லாரும் தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக இது ஒரு வாணிகா இருக்கட்டும். இந்த பாட்டை நான் உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். வெக்கமா இல்ல? அதாவது ஒரு சினிமா மாதிரியே இதெல்லாமே பேசுறது, சிரிக்கிறது, இவர் என்னமோ பெரிய சினிமா நடிகர் மாதிரி இதெல்லாம் பேசிட்டு மக்களை கவர்றது, இதெல்லாம் மக்களை கவர்றது வெக்கமா இல்ல? நம்ம தளபதி அவர்கள் கடுமையான நடவடிக்கை இதற்கு எடுக்க வேண்டும். கமிஷனர்கிட்ட நாங்களும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா இருக்கிறோம். நாங்க எங்களுடைய இயக்கமும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போது நாங்களும் போயிட்டு இதுக்கு உடனடியான நடவடிக்கை இந்த சீமான் மேல எடுக்க வேண்டும் என்றது நாங்களும் போலீஸ் கமிஷனரை பார்த்து நாங்க இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்கறதா முடிவுல இருக்கிறோம். நன்றி, வணக்கம். மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே, ஹலோ ஹலோ கமான் கமான் சீமானே,
வாழு அம்பு சேனை வச்சு காரு வச்சு போர் அடிக்கும் கோமானே. ஹலோ ஹலோ கமான் கமவுட் கோமானே. நான் கொடுக்குறேன் உங்களுக்கு பாட்டு, அருமையான பாட்டு. ஏன்னா நீங்க எங்களுடைய தொண்டர்கள் எழுதியிருக்காங்க. சீமானுக்கு சமர்ப்பணம். விஜயலட்சுமியை ஏமாற்றி வீதியில் விட்ட பாவியே, தமிழ்நாட்டை கெடுக்க வந்த சாத்தானின் ஆவியே, எங்கள் தமிழர் தலைவனை நாக்கூச பேசும் நாதாரியே, உன் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ள தமிழர்களிடம் கையேந்து மூதாரியே, திரைப்படத்தில் நடிப்பது போல் ஊடகத்தின் முன் பாட்டு பாடி நடிக்கும் கூட்டாளியே, சத்தமாக பேசி பேசி தமிழனை ஏமாற்றும் வாயாடியே,